ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளமால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? அப்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த மிராக்கிள் லீஃப் பற்றி தெரிஞ்சுக்கணுங்க. இந்த மிராக்கிள் லீஃப் நேச்சுரலாகவே ஸ்டோன்ஸை கரைக்கக்கூடிய திறமை கொண்டதுங்க. கிட்னியில் ஃபார்ம் ஆன எவ்வளவு பெரிய ஸ்டோன்ஸாக இருந்தாலும் சரி, அதை கரைச்சி யூரின் போகும்போது எந்த ஒரு பெயினுமே இல்லாமல் அந்த கல்லை வெளியேற்றிடுதுங்க. கிட்னி ஸ்டோனை கரைக்கிற அந்த பசுந்தலையோட பெயர் இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த பசுந்தலையை எடுத்துக்கிற முறை என்னென்னா, இதை வெறும் வயிற்றில் சாப்பிட்ணுங்க. பெரிய தலையாக இருந்தால் 1, சின்ன தலையாக இருந்தால் 2. இது வெத்தலையோட காம்பை கிள்ளிட்டு அதுக்குள்ளே இந்த பசுந்தலையை வச்சு நல்லா மென்று முழுங்கணுங்க. இந்த பசுந்தலையை செவ்வாய், புதன், வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சாப்பிட்றது பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கல் வெளியேற வரைக்கும் நம்ம டீ, காஃபி அண்ட் நான்வெஜ் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுங்க. உங்களுக்கு பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா தொடர்ந்து 3 வாரம் வரைக்கும் எந்த நாளில் ஃபஸ்ட் எடுத்துக்கிறீங்களோ அதே நாளில் இந்த பசுந்தலையை சாப்பிட்லாங்க. இப்போ முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை சாப்பிட்றீங்க அப்படின்னா 2வது வாரமும் செவ்வாய்க்கிழமை, 3வது வாரமும் செவ்வாய்க்கிழமையில் நம்ம எடுத்துக்கணும். இந்த பசுந்தலையை சாப்பிட்டா சிலருக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு கூட ஏற்படலாங்க. ஆனால் நம்ம அதுக்காக பயப்படணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லைங்க, அதுவே சரியாயிடும். இவ்வளவு அருமை பெருமைகளை கொண்ட அந்த பசுந்தலையோட பெயர் ரணகல்லி. அதோட பொட்டானிக்கல் நேம் கலன்சோ பினாட்டா ஆர் பிரியோஃபைலம் பினாட்டா. இந்த வீடியோ ஒரு இன்ஃபர்மேஷனல் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தாங்க நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னா கன்சல்ட் யுவர் டாக்டர் ஃபர்ஸ்ட். டோன்ட் டேக் எனி மெடிசன் ஆன் யுவர் ஓன். தேங்க்யூ, டாடா, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சித்ராஸ் லைஃப் புக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாடா, பாய்.